உங்கள் அனைவரோட சேவை எங்களுக்கு தேவை. என்ன நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ஆனால் நான் வந்து பல புதுமுகங்களை கூட பார்க்குறேன். நான் இன்றைக்கி வந்து ஊடகங்கள்லேயும் ப்ரெஸ்லேயும் பல புதுமுகங்கள் நான் பார்க்குறேன். எல்லாரையும் வந்து வருகிறது ஈஷான் ப்ரொடக்ஷன் சார்பாக வருகிறது. அதாவது வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சிவாஜி ஃபிலிம்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறம் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பித்தோம். அதுலேருந்து வந்து முதல்ல வந்து எங்கள் ஹோம் கன்சர்னான ஒரு புதுசாக ஒரு கதை வந்து ஆலமரம் போல் இருக்கும் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸும் சிவாஜி ஃபிலிம்ஸ்லேருந்து ஒரு 2 கிளை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதில் வந்து ஒரு கிளை வந்து ஈஷான் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல பெருமையாக நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து சந்ததிகள் வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. மதர் கார்த்திக் ஆல்ரெடி வந்து நல்ல பேர் வாங்கி புகழ்ற உச்சியில் இருக்காரு. அந்த பிள்ளை இன்னைக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வந்து விஷயத்தை வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக இறங்கியிருக்காரு. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து செஞ்சாலும் நம்ம பின்னணியிலேருந்து வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு சந்தோஷமான விஷயம். அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அந்த முயற்சிக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து ஒரு விஷயம். ஆனால் வந்து நான் எந்த ஒரு ஹெல்ப் பண்ணாமல் வந்து அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் முடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் ஒரு கூட்டு குடும்பம், ஒரு மரத்துக்கு அடியில், ஒரு வீட்டுக்கு இதுக்கு அடியில், ஒரு ரூஃபுக்கு அடியில் நாங்கள்லாம் இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். அதில் ஒரு பிள்ளை வந்து இந்த தொழில் எடுத்து அது வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஒரு படத்தையே முடிச்சிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பெஸ்ட் விஷயம். டேக் கேர். உங்கள் படத்தில் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் வந்து இதில் வந்து அமுதேஸ்வரர் வந்து அவர் வந்து வாய்ப்புள்ள டைலாக்ஸ் சுஷேந்திரன் சாருக்கு வந்து ரொம்ப நாள் ஃப்ரெண்டு கூட வந்து பணி கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து அவர் தான் இயக்குனர், மிஸ்டர் அமுதேஸ்வர் டைரக்டர். அப்புறம் வந்து ஆஷா சவேரி பற்றி உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு அருமையான ஹீரோயின், ஷீஸ் வண்டர்ஃபுல் ஹீரோயின். ஐம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க வந்து ஒர்க் பண்ணுறது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து மதர் கார்த்திக் ஹி ஹஸ் டன் சம் லவ்லி சாங்ஸ். நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை, அந்த பிளட் இருக்கு அவர்கிட்ட. அவங்க அப்பா பேரை வந்து பெருசாக காப்பாற்றிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் வந்து மதர் கார்த்திகோட அப்பா வந்து வைரமுத்துன்னு சொல்ல போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அதுதான் நாங்களாம் பெருமைப்படுவோம் தம்பி. ஓகே, அந்த வகையில் வந்து வளர்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம், வேகமாக. அதே மாதிரி என் குட்டியில் செல்லப்பிள்ளை இவர் விக்ரம், விஷால், இவங்கெல்லாம் வந்து டான் பாஸ்கோவில் ஒன்றா படித்தவங்க எல்லாரும். இன்னைக்கு வந்து இந்த பிள்ளை வந்து இப்படி வந்து வளர்ந்துருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வளர்ச்சியில் வந்து என் பிள்ளைகளும் கூட இருக்காங்க, உறுதுணையாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் வண்டர்ஃபுல். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் வி ஹேவ் தி கண்ட்ரி டுடே. ஒரு அண்ணன் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் வழியில் வந்து வந்துருக்காரு. அவங்க அளவுக்கு பேர் வாங்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். ஆசீர்வாதம். தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல் ஜாப் பிக்சர். அப்புறம் வந்து முக்கியமாக இந்த குட்டி இருக்காரு இவர் காளிதாஸ் ஜெயராமன் சார் வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து வந்து நான் நிறைய மலையாளி மாமன் வணக்கம் சொல்லிட்டு அவங்க அப்பா கூட படங்கள் ஒரு மலையாளிக்கிறான்னு நினச்சிருக்கேன் நான். அப்போது வந்து சப்பியாக வந்து மடியில் வந்து உட்காந்துருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அப்பா அங்கே வந்து எனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டாங்க, அந்த ரூமில் தான் ஐஸ்கிரீம் கிடைக்கும், அதனால என் ரூமில் வந்து சாப்பிட்டு போவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இன்னைக்கு வந்து நடிக்கிறான்னு சொல்லுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். சின்ன பிள்ளையிலே வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினவர், நேஷ்னல் அவார்டு ஆஸ் எ சைல்டு ஆர்டிஸ்ட் நேஷ்னல் அவார்டு வாங்கினார். ஸோ இந்த படம் வந்து ஒரு அவருக்கு வந்து இந்த திரையுலகத்தில் வந்து ஆஸ் எ டீனேஜ் வந்து ஒரு முதல் படியாக வந்து துஷ்யந்த் அவர்கள் வந்து துஷ்யந்தும் நம்ம அவதேஷர் வந்து அவரை வந்து அறிமுகப்படுத்துறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அவர் கூட நான் நடித்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு என்னன்னா இந்த யங் செட்டில் வந்து நானே ஒரு யங்ஸ்டராக இருந்தேன் இந்த படத்தில். அண்ட் மீன் குழம்பும் மண்பானையும் அது வந்து டைட்டில் கேட்டோன்னே நடிக்கிறேன்ட்டேன் மிஸ்டர் அமரேஷ்கிட்ட. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு டைட்டில். சாதாரண வந்து மண்பானையில் வந்து சோறு தான் வைப்பாங்க, அது எப்படிங்க மீன் குழம்பு வைப்பாங்கன்னு கேட்டால், இல்லை சார் அதில் வச்சு சர்வ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். சார் மண்பானையில் வச்சு வந்து மீன் குழம்பு வந்து 2வது 3வது நாள் தான் சார் நல்லா சுவையாக இருக்குன்னாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பின்னணியில் ஒரு மீன் குழம்பு மண்பானை உண்டு.
அப்புறம் அதை பற்றி வந்து அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவரே சொல்லுவார். அண்ட் நான் இந்த படத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம். துஷ்யந்த் ஒரு ப்ரொடியூசராக அறிமுகப்படுத்துறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம். ஈஷா ப்ரொடக்ஷன்ஸ், துஷ்யந்த், அபிராமி துஷ்யந்த், என் மருமகன் எங்கள் அண்ணன் மருமகன். நான் வந்து என் மருமகன் தான் சொல்லுவேன். ஏன்னா என்ன வந்து அவங்க அப்பான்னு கூப்பிட்ற அளவுக்கு இருக்காங்க. ஸோ சின்ன பிள்ளையில வந்து துஷ்யந்த் வந்து அப்படியே கண்ணு சிவிட்டிட்டு இருப்பான். என்ன செய்யறாலும் ஒன்றும் பேச மாட்டேன். இப்போ ஒரு தைரியமே இல்லாத இருக்கு. என்னடா இப்படி தைரியம்லாம் வளர்றானே அப்படின்னு நான் நினச்ச காலங்கள் உண்டு. ஆனால் வந்து அதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் முடிச்சு இன்னைக்கு வந்து நிற்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி விக்ரமும் தான். விக்ரமும் சப்பி ஃபுல்லாக அந்த இது சப்பியாக இருந்த மாதிரியே வந்து விக்ரம் வந்து ஐஸ்கிரீம் போட்டிடுவாங்க. அவர் வந்து இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த மொழியை நான் ஸ்கூலில் பார்த்துருக்கேன். அவர் அப்போ இருந்த மாதிரியே இப்போ இருக்கார். ஆனால் டேலண்ட் மட்டும் பரவாமல் இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அத்தனை பேர் கூட படிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஐ வாஸ் ஃபீலிங் எஸ் அ வெரி யங்ஸ்டர். நான் வந்து டோட்டல் இளைஞராக இறங்கிட்டேன். எப்படி எல்லாம் நான் மாறி என்ன அப்புறம் அண்ணன் எல்லாமே இங்கே பல பேர் இருக்காங்க. இங்கெல்லாம் எல்லாம் நீங்களாம் எடுத்து பாடி எல்லாமே எப்படி நீங்களாம் அது இன்னும் வந்து ஏற்று விட உட்காந்துருக்கீங்க பாருங்க. அது வந்து நான் இவங்களோட படத்தில் நடிச்சிட்டு வந்தேன். நான் இஸ் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து மற்ற கேள்விகள்லாம் எதாவது கேட்குறதா இருந்தால் நீங்கள் வந்து மற்ற யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் கேளுங்க. ஏன்னா என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். பட் நான் இந்த படத்தை நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஐ என்ஜாய் மை செல்ஃப் ஒர்க்கிங் திஸ் பிக்சர். தேங்க்யூ. வணக்கம். இந்த மியூசிக் ரைட்ஸ் வந்து லெஹரி ஆடியோ வாங்கியிருக்காங்க. லெஹரி ஆடியோவுக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து இப்போ as it is it's on இது ட்ரெய்லர் இறக்கிட்டீங்களா? ஆமாம், வந்து ட்ரெய்லர் இறக்கிட்டீங்களா? இட்ஸ் ஆன்லைன். இப்போ ஆன்லைன் சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் வந்து ஆடியோ சாங்ஸும் ட்ரெய்லர் வந்து இப்போ வந்து இட்ஸ் ஆன் வெப்சைட். எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து மக்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் மக்களோட ஆசீர்வாதம் தான் எனக்கு தேவை. எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் முக்கியமாக வந்து நீங்கள்லாம் வந்து படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து நாங்கள் இங்கே கூடியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஆசை எப்போவுமே நான் வந்து இருக்கோம். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் அமரேஸ்வர் டைரக்டர் பேசுகிறாரு. எல்லாருக்கும் வணக்கம். சாங் ட்ரெய்லர் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் டிவிடியில் ட்ரெய்லரும் ஃபோட்டோஸ் சிக்ஸ் வந்துருச்சா? இப்போ இங்கே கொடுப்பாங்க. இங்கே கொடுக்குறீங்களா பாபு? இங்கே கொடுக்குறாங்களா? என்ன வரலன்னா இப்போ கொடுத்துருவாங்க. இங்கே கொடுக்குறீங்களா? ஃபோட்டோஸ் அண்ட் டிவிடி இங்கே கொடுக்குறீங்களா? டிவி ஃபோட்டோஸ் இங்கே கொடுப்பாங்க சார். ட்ரெய்லர் வருமா? வந்துடும் பாபு. ஓகே. மற்றபடி பேசிட்டோம். இல்லை பேசிட்டீங்க. ரொம்ப நன்றி. நீட் அவங்க சப்போர்ட் வேணும். கம்பெனியாக எல்லாருக்கும் தெரியும். அங்கே பேசினது தான் சிவாஜி சார் வீட்டில் இருந்து 3வது தலைமுறையில் துஷ்யந்த் சாரும் அபிராமி துஷ்யந்த் மேடம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி, இஷான் ப்ரொடக்ஷன்ஸ். இஷான் அப்படின்றது அவரோட பையன் பேர். சிவாஜி சாரோட கொள்ளு பேரோட பேர் இஷான். அந்த பேரில் இஷான் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி. இந்த ஃபஸ்ட் படத்தில் பிரபு சார் இதில் பண்ணது எங்களுக்கு 200வது படம் அமைஞ்சது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது வந்து நீ ஏரியில் பார்த்துருக்கீங்க. ஏரியில் நான் தான் பேசியிருக்கேன், பேக்ரவுண்ட் வாய்ஸு. அதுதான் எங்களோட ஃபீலிங்கும் கூட. மிக பெருமையான விஷயமா அதை ஃபீல் பண்ணுவோம். வேற அந்த ப்ராஜெக்ட் மீன்குழம்பு மண்பானைன்றது மலேசியாவில் நடக்கிற ஒரு கதை. மலேசியாவில் போய் நிறைய பேர் ஹோட்டல் வச்சுருக்காங்க. குறிப்பாக காரைக்குடி பகுதியிலேருந்து செட்டியார்கள் நிறைய இங்கே ஹோட்டல் வச்சுருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தோம். இங்கேயே அந்த சின்னம்மா அப்பா பையன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அங்கே நம்ம காரைக்குடி பகுதி சிவகங்கை பகுதியில் நான் அந்த பகுதியிலேருந்து வந்தேன். ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க, மனத்தாங்கல் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது ஜென்ரலாக எல்லாரும் கேட்குறது. சொன்னோன்னா இங்கே வந்து அவங்களோட சண்டை சொல்லுவாங்க, இல்லைன்னா மனஸ்தாபம் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் மனத்தாங்கல் ஒன்று. மனஸ்தாபம்னா அடுத்தது வந்து மனமுறிவு பிரிஞ்சிருவாங்க.
மனத்தாங்கல்லாம் இருக்கும், ஆனா அப்படியே இருப்பாங்க எல்லாரும். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 90% மனத்தாங்களுடைய வாழ்ற வாழ்க்கை இருக்கு. அதுக்கு அவர் சொன்னதை நான் கேட்கல, அவர் சொன்னதை நீ கேட்கலனாலும் மைண்டில் இருக்கும். அது பேர் தான் மனத்தாங்கல். அது சம்பந்தமான கதையா இது இருக்கும். நம்ம குடும்பம், நம்ம உறவுகள், நம்ம ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள உள்ள மனத்தாங்கல் சம்பந்தமான கதையாகும். அதை நம்ம நினைச்சா சாதாரணமாக போக்கிட முடியுன்ற நம்பிக்கையும் இந்த படம் உங்களுக்கு கேஷுவலாக சொல்லும். அது இவர் மதன் கார்ட்டூனிஸ்ட் ஏதோ பேட்டியில் கேட்டேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கதை, ஒரு ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேஷன், ஏன் இப்படிலாம் நம்ம கதை பண்ணணும், ஏன் புரியாமல் போயிடணும் அப்படின்றதுல நம்மளாம் கதை கேட்டு கேட்டு வளர்ந்தவங்க தானே. ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா அப்படின்னு கதையை ஆரம்பிச்சு, இப்போ நம்ம எல்லாருமே பாட்டி கதை கேட்டுருக்கோம். ஒரு ஊரில் ஒரு காக்கா பாம்பு இருந்துச்சு, பாட்டி வடை சுட்டிச்சு, தெளிவாக புரியுது, திரும்பி திரும்பி கேட்கவும் இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல. இது மாதிரி நம்மளும் ஒரு ஊரில் ஆரம்பிச்சு ஒரு கதை பண்ணுவோம்னு, அதுதான் ஒரு ஊரில் மலேசியாவில் ஆரம்பிச்சு இந்த கதை. நமக்குள்ள உள்ள கதை தான் இது. அந்த சினிமாவை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு போர் அடிக்காமல் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் புதுசு, பயங்கர ஃப்ரெஷ்ஷாக. இப்போ என்னன்னா இவரை பொறுத்தளவில், காளிதாசை பொறுத்தளவில் என்ன, இப்போ இருக்க யங் கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, ஆஃப்டர் 16 to 22 கேர்ள்ஸுக்கு ஹீரோ இல்லை. எல்லாருக்கும் ஒரு ஹீரோ தேவைப்படுது படம் பார்க்கும்போது, ஒரு ஹீரோயின் தேவைப்படுது படம் பார்க்கும்போது. இப்போ இருக்க எல்லா ஹீரோஸுமே இதை தாண்டி போயிட்டாங்க, 30 வயசை தாண்டி போயிட்டாங்க. இப்போ அந்த ஏஜுக்கு ஒரு ஹீரோ எதுக்கோ பார்க்கறதுக்காக, ஹீரோவுக்காக, ஒரு இப்போ மாதிரி சொல்லிக்கிறதுக்காக ஒரு ஹீரோ தேவைப்படுது. அந்த ஹீரோவாக காளிதாஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. சாக்லேட் ஆட்ல ஆரம்பிச்சது இப்போ படத்தில் வந்து. இனிமேல் அந்த இதில் இந்த சாங்கு இனிமேல் இப்படி அவரோட ட்ராவல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொருத்தர் கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோஸாக இருந்திருப்பாங்க. அது ஒரு இருப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அவர் பயங்கர, இதை விட நல்ல பேர் பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பேர். அவர் காந்தி பேர். மலேசியாவுக்கு போயிருந்தோம், பப்புக்கே போல தான் பார்த்துருக்கு. பப்புல ஒரே ஒரு தான் வந்தாரு. சாங் இருக்குது, ஒரு சாங் இருக்கும் பப்புல, அதுக்கு மட்டும் தான் வந்தாரு. அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டாரு, செட் ஆக முடியல. ஆஷ்னா வந்து ஹார்ட், அதாவது ஒரு வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு வேர்டு சொல்லணும்னா ஹார்ட் மோஸ்ட், இதை விட கடுமையாக ஒர்க் பண்ணுற ஹீரோயின் இருக்கிறது சான்ஸ் இல்லை. அவ்வளோ பயங்கரமான ஹார்ட் ஒர்க். நைட் அண்ட் டே மலேசியாவில் 20 days பெண்டை கழட்டி இருக்க 2 பேர் அதுக்கு ஃபுல்லாக ஒத்துழைச்சு அதை பண்ணி கொடுத்தாங்க. அதனால இனிமே ஆஷ்னாவும் இதுக்கு இந்த படம் வந்து வேற ஒரு லுக் அவங்களுக்கு கொடுக்கும் நாங்கள். இதில் நடிச்சு இங்கே வராமல் இருந்ததில் ஊர்வசி மேடம், உங்களுக்குலாம் தெரியும், சொல்றதுக்கே ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட். கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எம்ஆர் பாஸ்கர் சார் ரொம்ப வித்தியாசமாக, அவர் எல்லாத்தையும் இளவரசர் சொன்னார், என்னங்க அப்படி பண்ணி வச்சுருக்காங்க, எப்போ பார்த்தாலும் அந்த மீன் குழம்பு பண்ணுவாங்க, வரட்ட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எம்ஆர் இளவரசர் அது மாதிரி எம்ஆர் பாஸ்கர் சார். அப்புறம் மிக முக்கியமான ஒரு பாட்டு எனக்கு வந்து இமான் சார். அவங்க ஒரு, அதாவது ஃபர்ஸ்ட் படத்தில் எல்லாம் பெரிய கம்பெனி, இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிற மாதிரி எல்லாமே புதுசாக இருக்காங்க, இன்னும் எல்லாமே பெருசாக இருக்கும்போது நமக்கு மியூசிக் டைரக்டராக பெருசாக தேவைப்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு இவர் இமான் சாரையும் இளையராஜா சாரையும் நான் கிட்டத்தட்ட பேரலாக ஒர்க்கிங் மெத்தட்லேருந்து இதுலேருந்து ஒன்றா பார்க்குற மாதிரி. ஏன்னா நான் இளையராஜா கூட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். காலையில் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து உட்கார்ந்தாருன்னா ஈவினிங் வரைக்கும், நைட் வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து அந்த சேர்லேயே உட்கார்ந்துருப்பாரு. வேற எந்த மியூசிக் டைரக்டருமே அப்படி கிடையாது, அப்படியே 100% சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து இமான் சார் அந்த ஆஃபீஸ் அவரோட தேட்டருக்குள்ளே போயிட்டாருன்னா, தேட்டர் மார்னிங் 9 o'clock வருவாரு, திருப்பி 9 or 10 or 11 தெரியல, அது வரைக்கும் அதே சீட்டு எப்படிதான் உட்கார்ந்துருக்க முடியுதுன்னே தெரியல. அதுலேயே அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு போனாங்க. இதில் ஆஃபீஸில் இருக்க பாய் ஒரு நாள் நாங்கள் இமான் சாரை பார்க்க போயிட்டோம், வெளியில் போயிட்டோம், கூட்டிகிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா உள்ள இமான் சார் இருக்கு, அவன் கூட்டிகிட்டு சாப்பிட போயிட்டோம். இவர் உள்ள உருப்படிக்கிட்டே இருக்காரு. பயங்கர ஆச்சரியமா இருக்கு இந்த ஏஜ்ல இப்படி. ஏன்னா அவரும் இப்படிதான் காந்தியோட பேரன், இதே மாதிரி மதன் கார்கி பிரதர். அவர் வந்து முதல் நாள் கதை கேட்டாரு. கதை கேட்ட உடனே போயிட்டு திருப்பி ஒரு 4 o'clock ஃபோன் பண்ணிட்டு, சார் அந்த ஒரு அப்பா சாங் இருக்குல்ல, அதுக்கு லிரிக்ஸ் எழுதிட்டேன்.
அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு பாட்டு கேட்கணும். அப்புறம் இமான் சார் கிடைச்சோம் ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு ஃபீல் எல்லாமே எல்லா விதத்துலையும் நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர் லக்ஷ்மண், கமல் சார் ஒரு நாள் நினச்சிருந்தாங்க ஷூட்டிங்கு, ஃபேமிலிக்காக பண்ணி கொடுத்த விஷயம். அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம், எங்கள் லைஃப்பில் நடந்ததில் மிக ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுதான் சொல்கிறது, மலேசியாவில் நடந்தது நான் போய் சொன்னேன் உங்களுக்கு. சைனா நான் போனோம்னா திடீர்னு சைனீஸ் நியூ இயர்னு சொல்லி சைனீஸோட கண்ட்ரோலில் தான் மலேசியா இருக்குன்னு காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. கேயில் இருக்க எல்லா கடையும் எல்லா லைட்ஸும் ஒரு நாள் ஆஃப் ஆயிடுச்சு திடீர்னு. என்னங்க அது இங்கே பார்த்தாலும் எதுவுமே இல்லை, என்ன ஷூட் பண்ணுறது எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தா சைனீஸ் நியூ இயர் எல்லாரும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டுன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் இத்தனை 100 30 மாடி 40 மாடி பில்டிங் எல்லாம் இருக்காது. என்னன்னு கேட்டால் எல்லாரும் சைனீஸ்க்கு நியூ இயர் அதனால போயிட்டாங்க. 1.5 லட்சம் கார் வெளியே போயிடுச்சு, ரோடெல்லாம் காலியாக இருக்கு. நாங்கள் அப்போ சேஸ் எடுத்தோம், எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணி. இது மாதிரி ஒவ்வொரு நேரமும் எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு உதவி மேல இருந்து சிவாஜி சாருடைய அருளாலாம் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த படம் ஆரம்பிச்சதுல இருக்கு. அந்த படம் ஆரம்பிக்கும் போது தான் அந்த வெள்ளம் பயங்கரமாக மெட்ராஸில் வெள்ளம் வந்து ஷெட்யூல் வந்து ஒரு குட்டி ஷெட்யூல் தான் அப்போ போட போயிடுச்சு. சாரெல்லாம் ப்ரொடியூசர் பிஸியாக இருந்தாங்க. காளிதாஸ் ஊருக்கு போயிருந்தாரு. அந்த சின்ன ஷெட்யூல் தான் போட்டு முடிக்கிறோம். இன்னைக்கு நைட்ல இருந்து கரெக்டாக மழை ஷெட்யூல் பிரேக் ஆகும். மழை பெஞ்சு ஆக்சுவலாக மழை பெஞ்சு அந்த வெள்ளம்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் திருப்பி ஷெட்யூல் நாங்கள் பிளான் பண்ண டைமில் திருப்பி ஷூட்டிங் போகிறது மாதிரி இருந்துச்சு. இதுதான் இது மேலே ஏதாவது கொஸ்டின்? மலேசியா கேஎல் புத்ரஜயா, அப்புறம் போர்ட் டிக்சன், அதே மாதிரி லங்காவி, மலாக்கா, ஃபுல்லாகவே ஆல் ஓவர் மலேசியா இருந்தாங்க ஷூட்டிங்கு. அண்ட் ரொம்ப அது மக்கள் வந்து ரொம்ப மக்கள் அந்த கவர்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது வந்து இங்கேருந்து வந்து நிறையா வந்து ஷூட்டிங் பண்ணணும்னு வந்து ஆசைப்படுறாங்க மலேசியன் கவர்மெண்ட்லாம், மலேசியன் டூரிசம். ஸோ anyway, we were very happy that we got a lot of help from the other side. எல்லாரும் பேசி ஒரு நிமிஷம் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிரபலத்தினுடைய 100th ஃபிலிம் ராஜகுமாரன் திரைப்படம் வந்து நான் அபிராமி தியேட்டரில் பார்த்தேன். அப்போ நான் புரட்சிவாதத்தினுடைய வீடியோ இப்போ அவருடைய 200வது படத்தில் நானே மியூசிக் பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். அண்ட் துஷ்யந்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் தெரிவிச்சுக்கிறேன். டோட்டல் ஃபேமிலி கிளம்பிதான் ஏன்னா துஷ்யந்தோடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயே நான் வந்து அசோசியேட் ஆகிருக்கேன். அண்ட் விக்ரம் பிரபுவோடைய ஃபர்ஸ்ட்டு நடிச்சு குருக்கி அந்த திரைப்படத்தையும் நான் அசோசியேட் ஆகிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபேமிலியோடைய தான் தொடர்ந்து அசோசியேட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அமுதேஸ்வர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம் வந்து இவ்வளோ கிளியர் கட்டாக என்ன ஸ்கிரிப்டோ அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து எதுவுமே வந்து விலகாமல் அந்த ஒரு கோர் பாயிண்ட்டை வந்து எங்கேயுமே ட்ராப் பண்ணாமல் அதான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக வெயிட்டிங் சாங்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. வெரி மியூசிக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மதன் கார்கே அவங்களுக்கு வந்து எல்லா சாங்ஸும் எழுதியிருக்காரு. அண்ட் சாங்ஸ்லாம் அப்படியே வந்து கேளுங்க, சாங்ஸ் கேளுங்க, நிறைய கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் ஆஷ்னாக்கும் காளிதாஸுக்கும் நிறைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வணக்கம். காளிதாஸ் ஹார்ட்டி விஷஸ் டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். நான் தான் சொன்னேன், சின்ன பிள்ளையிலேருந்து அவருக்கு அவங்க அப்பா கூட நான் ஷூட்டிங் போகும்போது மலையாளி மாமனுக்கு வணக்கம் படம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு சப்பி பையன், ஒரு குண்டு பையன் வந்து நம்ம வீட்டுக்கு ரூம் ஒடியாந்தார். ஒடியாந்து வந்து என்னப்பா அப்படின்னு கேட்டால் அழுதுட்டு வந்தான். என்னன்னு கேட்டால் எங்கள் அப்பா எனக்கு அங்கே ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, உங்ககிட்ட கிடைக்கும் ஐஸ்கிரீம் சொன்னீங்க வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போனோம். அந்த டைம்லேருந்தே எனக்கு நல்லா தெரியும். அதான் இன்னைக்கு வந்து டுடே இட்ஸ் வெரி டேலண்டட் பாய். ரொம்ப சந்தோஷம், அவர் நல்லா நடிச்சிருந்தார் அந்த படத்தில். இல்லை அவர் ஏஜ் உள்ள சில்ட்ரன் எல்லாருமே அவர் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆஃப்டர் திஸ் பிக்சர்
விஷ் ஹிம் a bright future. He has a bright future also. அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து அவர் வந்து அப்படி ஒரு நல்ல பிள்ளையாக வளர்த்துருக்காங்க அவங்களை. அண்ட் வந்து நல்ல ஒரு ஆர்டிஸ்டாகவும் வளர்த்துருக்காங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகள் வந்து எல்லாருக்கும் தெரியும், அது நேஷனல் அவார்டு வின்னர் அது as a child artist. ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ம தமிழக மக்கள் மனசில் வந்து பெருசாக ஒரு இடம் பிடிப்பாருங்கிற ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை உண்டு. நடிக்கிறதுக்கு என்றைக்குமே வந்து திருப்தி இருக்காது. இது எந்த படம் வந்து அதை ஒரு படம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஏன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே இந்த சீன் அப்படி தான் தோணும். ஸோ அந்த பசியும் ஆசையும் இன்னும் இருக்குது எனக்கு. நானே கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் நடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து உங்கள் ஆசீர்வாதம் வேணும். அண்ட் அப்கோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் நம்ம அமதேஷ் மாதிரியும் அப்புறம் துஷந்த் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷம். என்னங்க சொல்லுங்க. சங்கிலியிலே நடிப்பேன்னா நான் நினைக்கவே இல்லை. சத்தியமாக தெரியல எனக்கு. இதான் போய் எங்கள் அப்பாட்ட போய் கேட்டாங்க, எனக்கு தெரியாது, அவங்க சித்தப்பரை தான் பார்த்துக்கிறாரு அவரு சொன்னாங்க. அப்புறம் சிவிஆர் சார் இன்னைக்கு பேசுறது தான் ஏன்னா போய் சித்தப்பாக்கிட்ட போய் சண்டை போட்டாங்க. இல்லைப்பா பெருசாக எதிர்பார்க்கலாம்ப்பா, அண்ணனோட பையன் அச்சப்பா பெருசாக எதிர்பார்க்கல. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் வீட்டில் வந்து சிவிஆர் சார் ஸ்ரீதர் சார்லாம் பார்த்துட்டு இருப்போம். அப்போ நாங்கள் இந்த மிமிக்ரிலாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருப்போம். ஏதாவது இவங்க அப்பா அசத்துவார் இல்லை, இந்த இவரும் சூப்பராக இருந்தவர். அந்த மாதிரி நாங்கள் மிமிக்ரிலாம் பார்த்துட்டு தான் தம்பி நீங்கள் நடிக்கணும்னு சொன்னாங்க. ஓமஞ்சின்னு ஒரு படம் வந்து டைரக்டர் ஸ்ரீதர் சார் வந்து எடுத்தார். அந்த படத்தில் வந்து என்னை வந்து ரொம்ப சீரியஸாக வந்து நடிக்கணும்னு சொல்லி சண்டை ஸ்ரீதர் டைரக்டர் ஸ்ரீதர் வீட்டில். அப்புறம் வந்து இல்லை அவன் படிக்கணும்னாங்க. நான் படிக்கலை. அதுக்கப்புறம் படம் வந்துருச்சு, நான் படிக்கல. ஆனால் சிவிஆர் சார் தான் வந்து என்னை வந்து அறிமுகப்படுத்தினார். நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை நான் வந்து இந்த இப்படி ஒரு ட்ராவல் இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. ஐ ஹாவ் டு தேங்க் ஆல் மை டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ். முக்கியமாக வந்து என்னை ரசித்து இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து இங்கே வந்து நான் நிற்கிறதுக்கு காரணம் யார்? ரசிகர்கள் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் யூர் ஆல் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். ஓரவஞ்சனை கொஞ்சம் உண்டு. டெஃபினட்டாக அண்ணன் பையன் நல்லா இருக்கணும் பண்ணுறதும் உண்டு. ஆனால் டெஃபினட்டாக வந்து நான் முதல்ல வந்து நான் கதை வந்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அமுதேஸ்வர் வந்து இந்த படத்தை பண்ணுறாருன்னு நான் தெரிஞ்சு. அமுதேஸ்வருக்கு முதல்ல வந்து என்கிட்ட கதை சொன்னார். பொதுவாக வந்து ஒரு படம் ஒரு கதை வந்து சார் நீங்கள் இந்த கதை கேளுங்க சார், இது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எனக்கு பண்ணுங்க சார் அப்படின்னாரு. அவ்வளோதான். அப்புறம் இதே அமுதேஸ்வர் வந்து துஷ்யத்தை அழைச்சிட்டு வர்றான்னு நான் நினைக்கல. நான் ஸோ வந்து முதல்ல நான் ஒத்துக்கிட்டேன், கேரக்டரை ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் துஷ்யந்த் பண்ண அந்த படத்தை பண்ணுறாருன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்லை இப்படிதான் நம்ம கூட ரொம்ப கலந்துருக்க ஒரு விஷயம் வந்து டைட்டில் வர்றது எப்பவுமே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதான் இங்கேருந்து போனவங்க செட்டியார் இங்கே ஹோட்டல் வச்சுருக்காங்க. இதுக்கான இது எவ்வளோ நமக்கு வந்து தமிழில் என்ன தேடினாலும் டைட்டில்ஸ் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து நான் போய் ரஜினி சார்கிட்டையும் கமல் சார்கிட்டையும் போய் சொன்னோன்னே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. டைட்டில் சூப்பராக இருக்கப்பா, டைட்டிலுக்காகவே நடிக்கலாம்ப்பா அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலி என்னென்னா சாதாரணமாக வந்து இப்போ சாதத்தை தான் மண்பானையில் பண்ணுவாங்க, மீன் குழம்புலாம் பண்ண மாட்டேன். பட் ஆனால் மீன் குழம்பு சர்வ்டு இன் மண்பானை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி இந்த மீன் குழம்பு வந்து 2 நாள் 3 நாளுக்கு வந்து இருந்து அந்த மண்பானையில் இருந்து கொடுத்தா சர்வ் பண்ணும்போது சுட வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குப்பாங்க. ஸோ அதை வந்து சும்மா இது ஒரு டைட்டில். ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸு எங்கள் ரெஸ்டாரண்ட் பேரே வந்து மீன் குழம்பு மண்பானையும். ஸோ அதுக்காக தான் அது வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி எக்ஸாட்டிக் நேம். தமிழ் பேராக இருக்கிறதால நான் வந்து செட்டிநாட்டிலேருந்து போய் அங்கே போய் செட்டில் ஆனேன் அப்படிங்கிறத வச்சு என் பையனும் அப்பாக்குள்ள ஒரு மேட்டரை வச்சு பண்ணியிருக்காங்க. மண்வாசனை இல்லை அந்த படத்தில் வந்து இங்கேருந்து தான் போய் செட்டில் ஆகிற மாதிரி காட்டணும். ஆக்சுவலி இங்கேருந்து ஆரம்பிச்சு அங்கே போய் ஏன் வந்து அங்கே இப்போ நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா அத்தனை சைனாக்காரராக இருக்கட்டும், மலேசியன்ஸாக இருக்கும், லோக்கல் மலேசியன்ஸாக இருக்கும், நம்ம ஊர் சாப்பாடு அப்படி சாப்பிட்றாங்க. அதுவும் அந்த வந்து மீன் மண்டையில் நம்ம ஊரில் யாரு சரி தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன், சாரி, மீன் மண்டையை வந்து அவ்வளோ ருசி சாப்பிடுவாங்க நம்ம ஸ்டைலில். அதான் நம்ம செட்டிநாட் ஸ்டைலில் ஆமாம் மீன் அப்படி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ வந்து அதையும் வந்து அதாவது
ரெண்டு ஊரையும் வந்து கலந்து எடுத்திருக்காரு இதான் விஷயம். இங்கேருந்து போய் செட்டில் ஆகிறது அவர் எப்படி வந்து அவங்க வந்து பசங்களாம் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எப்படி வந்து அவங்க ஃபாதர்ஸ்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத வச்சு ஒரு அதை தான் சொன்னார்னே டைரக்டரு. அதாவது அவர் வந்து இப்போ வீட்டில் இருக்கிற குழப்பங்கள் வந்து எப்படி சரிப்படுறோம் இப்போ படுத்துகிறோம் படத்தில் அப்படிங்கிறது ஒரு மேட்ரு. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து குழம்பு போனால் எப்படி பண்ணுவீங்க? ஸோ அதை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கரெக்டாக வந்து கடைசியில் வந்து மீன் குழம்பா சர்வ் பண்ணணும், நல்லா சர்வ் பண்ணணுங்கிறது தான் வந்து ஒரு மேட்ரு வச்சு. அண்ணே நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நீங்க என்ன வேணாலும் எழுதிக்க. நீங்க இது மீன் குழம்பு மண்பானை ஒரு நல்ல அருமையான தமிழ் டைட்டிலுங்கிறதுக்காக நம்ம வைக்கிறோம். நான் தான் சொல்றேன்னே, ரெஸ்டாரண்ட் பேரு ஒரு கடையோட பேர் வந்து மீன் குழம்பு மண்பானையும் அப்படிங்கிறது தான். ஓகே, பனானா லீஃப் அப்படின்னு வச்சிருக்காங்க. அது எது பனானா லீஃப்னா என்ன? ஆமாம், வாழை இலை. அதான் விஷயம். அது மாதிரி வந்து மீன் குழம்பு மண்பானையும் ரெஸ்டாரண்ட் பேர் இதுதான். நீங்க வந்தீங்கன்னா சூப்பரான செட்டிநாடு சாப்பாடு கிடைக்கும். இதான் விஷயம். குழம்பு மீன் குழம்புது இந்த பொருள் அண்ணே. ஏன்னே அண்ணே அண்ணே இது நான் தான் சொல்றேன் அண்ணே. குழம்பி போய் இருக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க அப்பா கூட இல்லை வந்து பெரியவர்கள் கூட வந்து குழம்பி போய் இருக்கும் அவங்களோட சிச்சுவேஷன், அவங்களோட அந்த ஏஜ், அந்த டீனேஜில் தானே வந்து மாறக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும் அவங்க பிரெயின், அவங்க மைண்டு. அதெல்லாம் வந்து எப்படி வந்து இந்த பெரியவர்கள்லாம் எப்படி வந்து அது சரியாக வந்து அவங்க கூட வந்து அந்த லைஃப்பை வந்து எப்படி அமைச்சிக்கிட்டு போகிறாங்கிறது ஒரு மேட்ரு வச்சுன்னா மீன் குழம்பு குழம்பி அதெல்லாம் நீங்கள் என்ன அதை அது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலீங்க. அது நீங்கள் படம் பார்த்தது இனிமே தான் நடக்குது. இல்லை அது இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ரோல். எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஆமாம், அது இது சொல்லுங்கண்ணே. சூப்பராக ஆமாண்ணே. ஆமாண்ணா, அதுக்காக தான் சொல்றது. நாங்கள் என்னன்னா சாதாரணமாக சோறை வந்து மீன் பானையில் பண்ண மாட்டாங்கண்ணே. மீன் குழம்பு வந்து பானையில வச்சு நாங்க வந்து சொல்லுங்க மேட்டர். ஆமா ஆமா, அதுல பழைய சாதத்தை வச்சு அப்படி போட்டு அடிச்சாதான் சூப்பரா இருக்கும். அது ஆமா, அது உங்களுக்கு தெரியும், நமக்கு பல பேருக்கு அது தெரியாது. அதெல்லாம் அந்த ருசியெல்லாம் வச்சுதான் இந்த படத்தை எடுத்துருக்கோம் நாங்க. இல்ல சார், இல்ல ஜஸ்ட் டைட்டில் தான். எப்படி ஆமா ஆமா இருக்கலாமே, இருக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாமே கடந்தது. ஒரு நம்ம ஃபேமிலி நம்ம லைஃப் தான் சார். இப்போ ஜென்ரலாக நம்ம லைஃப்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மிக்சடாக தானே இருக்கு. அது மாதிரி தான் இருக்கு. எல்லாம் கலந்ததா இருக்கு பிரதர், எல்லாமே கலந்ததா. சூப்பரா. ஒரு நிமிஷம் சார், நல்ல ஒரு வாய்ஸ், யாராவது ஒரு வாய்ஸ் பேசு, ஒரு வாய்ஸ் பேசு. ரெண்டு வாய்ஸ் பேசு. இல்லை, ஸ்பெஷலாக ட்ரைனிங்லாம் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. அப்பாவோட படங்கள் பார்க்குறதே எனக்கு ஒரு ட்ரைனிங்காக இருந்துச்சு. அப்புறம் அங்கிள் மாதிரி பெரிய லெஜண்ட்ஸோட மூவி பார்த்து தான் நான் எதுவும் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல. நான் ஸ்லோவாக வந்துட்டுருக்கேன். இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம். ஸோ இது என்னோடய படம். என்னோடய பெஸ்ட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தாராளமா அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா தாராளமா பண்ணுவேன். 2 பேருக்கு கதை பிடிக்கணும், ஒத்துக்கணும். மீன் குழம்பு மண்பானைக்கு நான் திருப்பி ஒன்று அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நிறையா இது அது நீங்கள் அதை சுற்றிய கொஸ்டின். மீன் குழம்புல வந்து மண் சட்டியில தான் வைப்பாங்கன்றது தான் உண்மை.
என்னன்னா நாங்களே இளவரசர் சாரை வச்சு ஒரு கொஸ்டின்லாம் கேட்டிருக்கோம். அதாவது மீன் குழம்பும் மண் பானையும் தான் டைட்டில் வச்சிருக்கோமே ஒழிய மீன் சட்டியில் செய்த மண்பானை மீன் சட்டியில் செய்த மீன் குழம்பு இல்லை. மீன் குழம்புன்னு ஒன்றும் மண் பானைன்னு ஒன்று, ரெண்டு தனித்தனி கேரக்டர்ஸ். இது படத்துலேயே கேரக்டராகவும் இருக்கும், டைட்டிலாகவும் இருக்கும். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மண்பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க, சாப்பாடு இது ஒன்று. மீன் குழம்புன்றதையும் இதையும் தனித்தனியாக தான் நம்ம வச்சுருக்கோம். வச்சு இது மிக்சடாக ஒரு டைட்டில் வரும்போது மீன் குழம்பு மண்பானையும் ரெண்டுமே யும்முன்னு முடிஞ்சிடும். ரெண்டும் வேற வேற. ஒவ்வொரு படமும் வந்து எனக்கு ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் அப்பா கூட வந்து கிட்டத்தட்ட 19 படம் நான் நடிச்சிருக்கேன். அதில் வந்து சில படங்கள் வந்து அந்த டைமில் வந்து அப்பா கிட்ட ரொம்ப நிறைய நண்பர்கள் தயாரிப்பாளர்கள் இருந்தவங்க வந்து கொஞ்சம் சில படங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ண வச்சாங்க. சில படங்கள் வந்து நானாக ஆசைப்பட்டு பண்ண படங்கள் அதை வந்து நிறைய கற்றுக்கேன். அஃப்கோர்ஸ் அப்பா கூட வந்து படங்கள் வந்து மிருதங்க சக்கரவர்த்தி, நீதிபதி, இது மாதிரி அப்புறம் சந்திப்பு, இது மாதிரி பல படங்கள் வந்து எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான டைம். நிறைய கற்றுக்கிட்டேன் அவருக்கு. ஏன்னா நான் வேற எங்கேயும் இன்ஸ்டியூட்டில் நான் போகல. நான் ஷூட்டிங் பண்ணதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் படிக்காமல் ஒரு 2 வருஷம் அப்பாவுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் சிவிஆர் வந்து கூப்பிட்டு வந்து நடிக்க சொன்னாங்க. ஸோ பயந்துக்கிட்டே வந்தேன். ஸோ அது மாதிரி வந்து கோழி கூதல் இருக்கணும் இந்த காலத்தில், சின்னஞ்சிறுசுகள், இப்படி படங்கள் ஐ என்ஜாய் பேசணும். அப்புறம் லேட்டர் வந்து ஆஃப்டர் ஒரு 1 இயர் கேப் எடுத்துக்கிட்டேன். சில படங்கள் வந்து எனக்கு வந்து சரியாக போகல அந்த காலத்தில். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு சோர்வாக இருந்த டைம் வந்து நானாக விரும்பி எடுத்துக்கிட்டேன் இடையில. தட்ஸ் பண்ணி 83, 84 நினைக்கிறேன். நான் 81 வந்தேன், 84 வரைக்கும். அப்புறம் ஒரு 86 ஐ திங்க் ஐ டுக் அ ஸ்மால் கேப் ஒரு 1 இயர். அப்புறம் திரும்ப வந்து 88லேருந்து ஆரம்பித்தது. அப்புறம் எல்லாமே எனக்கு படங்கள் என் தங்கச்சி முடிச்சது, மனசுக்குள் மர்த்தாப்பு, அக்னி நட்சத்திரம், இப்படி படங்கள் எல்லாமே வந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது மாதிரி வந்து நிறைய படங்கள் எனக்கு இப்போ கடைசியில் வந்து எனக்கு இப்போ வந்து வெற்றிவேல் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. லைக் தி ட்ரையர் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு படங்களிலும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ். அண்ட் என்ன எனக்கு நான் முக்கியமாக நான் வந்து என்ன பெருசாக சொல்லலாம்னா, இப்போ அமிர்தேஷ் வந்து ஒரு கிட்டத்தட்ட என்னோட 73வது டைரக்டர் நம்ம முதல் படத்தில் நடிக்கிறது. ஸோ வந்து நான் அறிமுகப்படுத்தினேங்கிறத விட அவங்களோட திறமையில தான் வந்து இன்றைக்கி வந்து டைரக்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 70-75 டைரக்டர்ஸ் வந்து தமிழ் திரையுலகத்துக்கு வந்திருக்கோங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமை. நன்றி, தேங்க்யூ. நான் ஷூட்டிங் போனது ஃபஸ்ட்டு ஒரு பக்க கதை தான், பாலாஜி கருணேந்திரன் படம். அது சில ரீசன்ஸ்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இன்னும் அது எப்போ ரிலீஸ் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இது பிளான் எதுவும் பண்ணல, இது ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுவா செகண்ட் அப்படி எதுவும் இல்லை. இது அப்படியே இட் ஹேப்பன், அப்படியே நடந்துருச்சு. ஸோ அப்படியே போட்டுமே எது ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகுது அது ஆகட்டும். இப்போதைக்கு இதுதான் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். படித்தது வந்துட்டு பிஎஸ்பிபி கேகே நகர். ஸோ நான் மோஸ்ட்டாக ஒரு சென்னை பையன்தான். அப்புறம் எல்லாம் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கனால. ஸோ ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் டாக்கிங் இன் தமிழ். ஸோ கண்டிப்பாக மலையாளத்தில் பண்ணுவேன், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வரணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு. ஒரு பேர் காப்பாற்றின போது தயவு செய்து அவர்களோட கம்பேர் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே, நான் வந்து தடுக்கி விழுந்து நடிகர் ஆனவன். நான் வந்து இதுக்காக வந்து முயற்சியெல்லாம் பண்ணி வரல. அது வந்து ஏதோ நல்ல கேரக்டர்ஸ் வந்துருக்கு, நல்ல கதாபாத்திரங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எல்லாம் வந்து என்ன வந்து ஒரு அளவுக்கு ரசிக்கிறீங்கன்னா அது நான் பண்ண கதாபாத்திரங்கள், நான் பண்ண எனக்கு என்னோட இயக்குனர்கள் அப்படின்னு. ஆனால் டெஃபினட்டாக அப்போ அளவுக்கு என்னால் வந்து நடிக்க முடியாது. ஏன்னா அவர் பேரை காப்பாற்றினா போதும். ஐ திங்க் அது நான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். வேணாம் சொல்லுது, வேணாம் விட்டுருவோமே அந்த கேள்வியில் அடிக்க. இல்லை, உங்களுக்கு அதை விட பெட்டரா பண்ணணும்னு நம்ம வந்து நினைச்சாதான் பண்ண முடியாதுன்னு இருக்கும்போது நம்ம எதுக்கு அதை போய் முயற்சியை பண்ணணும்? நம்ம அது போய் முயற்சி அதெல்லாம் தேவை. இங்க பல பேர் இங்க முறைக்காங்க, மாலியர்னு என்ன முறைக்கிறாரு, சொல்லு பதில் சொல்லுது.
இல்லை அது 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 ஒரு அப்படியே ஒரு மரியாதையை விட்டுருவோமே அது அது எல்லார் மனசுலையும் வந்து அப்படி இருக்கிறது அந்த மரியாதை அப்படியே இருக்கட்டும். அந்த மரியாதை அதை நம்ம ஏதோ போய் பண்ணி அதுக்கு எடுத்துட வேண்டாம். ஏன் இவர் படம் ஃபுல்லாகவே படமே ஒரு நகைச்சுவை கலந்து விடணும். அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் இருக்காரு. சார்லாம் சார்லாம் நீங்கள் பார்க்கலாம், நல்லா ரசிக்கக்கூடிய படம் எல்லாரும். யாருக்கு சார் சொல்லுங்க அண்ணே, நிறைய கேள்வி இன்னைக்கு நீங்க. ஆமா ஆமாண்ணே சொல்லுங்க. இல்லை இல்லை ஒரே இருக்கு. எனக்கு அழைப்பு வந்துச்சு, அந்த அழைப்புக்கு மரியாதை பற்றி நான் அங்கே போனேன். உணர்வுகள் என்ன வந்திருக்க ஆட்சி வந்து டெஃபினட்டாக வந்து தமிழ்நாட்டை வந்து இந்தியாவிலே முதல் மாநிலமாக எடுத்துட்டு வருவாங்க நம்பிக்கை. நன்றியா நமது எம்ஜிஆர் இருக்க. இல்லை இதுல என்னன்னா அமதேஷ் டைரக்டர் அமதேஷ் துஷ்யந்த் வந்து பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இப்படி ஒரு கேரக்டர், ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கேரக்டர் படத்துல இருக்கு அப்படின்னோட இப்போ நானே என் அண்ணன் போய் கேட்கறது வேற, பிள்ளைய போய் கேட்கட்டும் சொல்லிட்டு நேரம் போய் கேட்கலாம். அவரு வந்து துஷ்யந்த் அவர் பிள்ளைய நினைச்சார். ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் யூ ஸோ மச். தயாரிப்பது கிட்ட வச்சுக்க போய் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சத்தமா கிட்ட வச்சு பேசு, சத்தமா பேசு. கார்த்தி கார்த்தி பேசு. படத்தில் வந்து பிரபுசரோட 2 சாங் அந்த பாடல் அதே பாட்டில் ஒரு வால்யூம் அதே மாதிரி இன்னொரு ஒரு பாடல் நீங்கள் பார்க்கணும். எல்லாம் நாடகம் பாட்டு, அந்த பாட்டில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அவரோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக ஏன்னா அது ரொம்ப அது ரொம்ப ட்ராமாட்டிக்காக போகிறதுக்கும் போய் மனசு தொடர்றதுக்கும் நடுவில் கரெக்டாக அந்த லைனில் அதே மாதிரி காளிதாசன் அவங்களோட சாங் முசஞ்சை அந்த பாட்டில் ஃபுல்லாக மலேசிய பாடுவோம். முசஞ்சை சாத்தே அப்புறம் கேட்டாரே ஃபுல்லாக மலேசிய முழு பாட்டு. அந்த பாட்டு ஃபுல்லாக வந்து ஒரு ஃபன்னாக அப்படி பண்ணணும் சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவோம். அந்த ஃபன் வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இமான் சாருக்கு நான் இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டும் என்னை எழுத சொல்லிட்டாரு. முன்னாடி எழுதிட்டதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். ரொம்ப அழகாக வந்து இந்த சாங்ஸுக்கு காரணம் வந்து அவருக்கு தான் He's saying I'm a very decent or indecent boy. Very decent, he's very sweet, and he kept me entertained throughout the shoot with his mimicry. He's an amazing, I think you should do something right now to entertain all of us. Yeah, he's extremely sweet.